ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷோல்டர் ஸ்லோப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஷோல்டர் ஸ்லோப்புங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நம்ம ஹியூமன் பாடி ஜென்ஸாக இருந்தாலும் உமனாக இருந்தாலும் என்னென்னா சில சேஞ்சஸ் ஷோல்டரில் இருக்கும். ஒரு சிலருக்கு ஷோல்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஷோல்டர் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும், ஒரு சிலருக்கு நல்லாவே ஸ்லோப்பாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஷோல்டர் இப்படி நேராகவே ஆம்கோல் இறங்குது, இந்த மாதிரி நேராகவே இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறீங்க, ஸ்லோப் கொடுத்து தைக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, கரெக்டாக இந்த இதில் இருக்காது, கொஞ்சம் இறங்கி ஸ்லோப் தேவையில்லாமல் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த இது துணி கிளாத்து ஷோல்டரை விட்டு இறங்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஷோல்டரை விட்டு அது என்ன செய்யும், இறங்கும். சரிங்களா? இந்த மாதிரி கரெக்டாக கொடுத்தா தான் அவங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும். நாம் அதில் போய் கொஞ்சம் ஸ்லோப் கொடுத்தோம்னு வைங்களேன், ஃப்ளாட்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எக்ஸஸாக ஸ்லோப் கொடுக்கும்போது கீழே வந்துடும். இவங்களுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக கொடுக்க முடியாது, கொஞ்சம் ஸ்லோப் கொடுக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி பாடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும். சரிங்களா? இது என்கிட்ட இந்த மேன்க்யூன் இல்லாதனால நான் ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சிருக்கேன். வீடியோவில் நான் அட்டாச்சும் பண்ணுறேன், இந்த பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்த டிசைன். ஓகேவா? அந்த ஷேப்பு இப்போ இந்த மாதிரி சிலருக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஷோல்டர் இருக்கும், மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்க தேவைப்படாது. சரிங்களா? ஏன்னா ஸ்ட்ரைட்டாகவே நமக்கு கரெக்டாக அந்த ஆம்கோல் கிட்ட மட்டும்தான் கர்வ் வரும். ஓகேவா? இந்த நெக்கு கிட்டையும் ஷோல்டர்லேயும் எந்த சேஞ்சஸ் மேக்ஸிமம் இருக்காது. இவங்களுக்கு ஷோல்டர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோப்பு வரும். சரிங்களா? இந்த ஸ்லாண்டிங்காக வரும். ஒரு சிலருக்கு என்ன இருக்குன்னா, ஒரு பக்கம் நல்லா இப்படி வளைஞ்சி வரும், ஒரு பக்கம் லைட்டாக வரையும். இப்படி நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோப் ஆகும். சரிங்களா? அவங்கவுங்க பாடியை பொறுத்தளவு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நான் ட்ரெஸ் ஃபார்ம் இல்லாதனால உங்களுக்கு நான் இதிலையே சொல்லி காட்ட போகிறேன். சரிங்களா? நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். சரிங்களா? ஷோல்டர் ஸ்லோப்பு. ஓகேவா? இப்போ இந்த ட்ரெஸ் ஃபார்மே நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது அல்லது இது ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ப்ளவுஸோட இப்போ நீங்கள் எது வரைக்கும் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ளவுஸ் நம்ம போடுவோம். சரிங்களா? இது ஷோல்டர். ஓகேவா? இது ஷோல்டரில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெயிஸ்ட் வரைக்கும் தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுப்போம் ப்ளவுஸுக்கு. சரிங்களா? அது எங்கேருந்து எடுப்போம்னா இந்த ஷோல்டர்லேருந்து வெயிஸ்ட் லைனு. நான் எப்போது எனக்கு எவ்வளோ எடுப்பேன்னா ஒரு 13 இல்லை 14 இந்த மாதிரி எடுத்துக்குவேன். அதை முதல்ல ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஷோல்டர் டு வெயிஸ்ட் எனக்கு ஒரு 14 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். எப்படி ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு நான் ஒரு டயக்ராம் போடுறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒருத்தங்க உங்ககிட்ட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து ஷோல்டர் ஸ்லோப் இருக்கா அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க. அப்படி இல்லை, ஷோல்டர் ஸ்லோப் இல்லைன்னா நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஓகேவா? இந்த மாதிரி 14 இன்ச்சு நான் ஹைட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணணும். ஷோல்டர் எப்படி மார்க் பண்ணுவோம்? இங்கேருந்து இங்கே எடுக்கிற ஃபுல் ஷோல்டர் எனக்கு 16 இருக்குது, நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நீங்கள் 14னா 14 போட்டுக்கோங்க, 15னா 15 போட்டுக்கோங்க, அது உங்களுக்கு என்ன வருதோ அதை போட்டுக்கோங்க. 16 2ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் 2ஆல் டிவைட் பண்ணுறோன்னா ஃப்ரண்ட் ஒன்று பேக் ஒன்று. ஓகேவா? அது 8 இன்ச்சு வருது. இந்த 8 இன்ச்சை தான் நம்ம என்ன செய்யணும், இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணணும். சரிங்களா? 8 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஹாஃப் ஆஃப் த ஷோல்டர். ஓகேவா? ஃபுல் ஷோல்டரில் பாதி மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நெக்கு வித்து கண்டுபிடிக்கணும். நெக்கு வித்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 ஃபார்முலா இருக்குது. நேற்று சொன்னேன்ல, அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டு டிவைடட் 12 இப்படியும் போடலாம். இது என்ன வருதோ அதை போட்டுக்கோங்க. உங்களுடைய செஸ்ட் ரவுண்டு மார்பு சுற்றளவில் 12ஆல் வகுத்து போடுங்க. அப்படி இல்லைன்னா கழுத்து இறக்கம், நேற்று சொன்ன மாதிரி கழுத்து இறக்கம் நான் 9 இன்ச்சு வைக்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி நான் 9 இன்ச்சு வைக்கிறேன். வைக்கும்போது எனக்கு ஹாஃப் ஆஃப் த ஷோல்டரில் 2 மைனஸ் பண்ணால் 6 இன்ச்சு வரும். இந்த 6 இன்ச்சை நான் இங்கே முதல்ல மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? மார்க் பண்ணி உங்களுக்கு காமிச்சாச்சு. இப்போது நெக்கு வித்து இதில் 3 இன்ச்சு வைக்கலான்னு வைங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நெக்கு வித்து தான் நம்ம ஷோல்டரை மார்க் பண்ணிவிட்டு
நெக்கு வித்து போட்டிருக்கேன் நான். சரிங்களா, கழுத்தோட அகலம், நெக்கோட அகலம் போட்டிருக்கேன். சரிங்களா, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். இதிலேருந்து நம்மளுடைய ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கேன், 14 இன்ச்சு. ஓகேவா, இது வரைக்கும் 14 இன்ச்சு நான் ஸ்லோப் கொடுத்துருக்கேன். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஷோல்டர்லேருந்து என்னோடய வெயிஸ்ட் பாயிண்ட் வந்து 14 இன்ச்சு நான் கொடுத்துருக்கேன். அதுதான் என்னோடய ப்ளவுஸு உயரம். ஓகேவா, இப்போது ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத சொல்கிறேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹைட்டு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இந்த ஷோல்டரோட நம்மளுடைய தோல் கழுத்து இருக்கும் பார்த்திங்களா, கழுத்தில் ஹையஸ்ட் பார்ட் இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதிலேருந்து நெக்கு எவ்வளோ இருக்குதோ ஒரு பக்கத்துக்கு, இந்த ஹையஸ்ட் பார்ட்டு நெக்கில் வந்து ஹையஸ்ட் பார்ட்டு அதில் வந்து இந்த பாருங்கள் இப்படி இருக்கும். சரிங்களா, காலருக்கெலாம் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஷோல்டர் இப்படி வந்து நமக்கு வரும். ஓகேவா, இதில் வந்து ஹையஸ்ட் பார்ட் இதில் டேப்பை வச்சு இதுலேருந்து வெயிஸ்ட்டுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு ரெஃபர் பண்ணிக்கோங்க. சேமாக இருந்தால் ஓகே. ஓகேவா, சேமாக இல்லைன்னா அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னா இது நெக்குக்கிட்ட இருந்து வச்சு பார்க்கும்போதும் கரெக்டாக இருக்கணும். நெக்கு இப்போ இதுலேருந்து இங்கே எடுத்துட்டேன் 14 இருக்குது. சரிங்களா, அதுக்கு இது ஹாஃப் ஆஃப் த ஷோல்டர் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 6 வருது அப்படின்னா இங்கே நெக்கு இவ்வளவு, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3 வரும். அதுதான் நம்ம வந்து ஹாஃப் ஆஃப் த ஷோல்டராக வைப்போம். சரிங்களா, சப்போஸ் உங்களுக்கு வந்து இது நெக்கு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் பார்ப்போம். ஷோல்டர் பார்ப்போம்மா, இந்த இருக்குல்ல, இந்த ஷோல்டர் இந்த போன் டு இந்த போன். ஓகேவா, பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு. அதிலிருந்து என்ன பண்ணணும்னா முக்கியமானது இது தான். சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் த நெக்கு. சரிங்களா, நெக்கில் இருந்து ஹைட்டு பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு நெக்கில் இருந்து நம்ம அளவு போட்டாச்சு, வெயிஸ்ட் ரவுண்டு. ஓகேவா, இப்போது இந்த இடம் ஆம்கோல் இருக்குது பார்த்திங்களா, ஷோல்டரோட எண்டிலேருந்து டேப்பை இப்படி கிராஸாக வைங்க. ஓகேவா, கிராஸாக வச்சு வெயிஸ்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 14 இருக்குது, இங்கே 13.5 இருக்குது எனக்கு. அப்படி நான் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, அப்படி சொல்லும்போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆம்கோல் லைன் இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட ஆம்கோல் லைனு. ஓகேவா, இந்த ஆம்கோல் லைனை வந்து நம்ம ஸ்லோப் கொடுத்த பிறகு தான் மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மார்க் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் போடுறேன். இப்போது இங்கேருந்து நெக்லேருந்து நம்ம எடுத்தோம் பார்த்திங்களா, எனக்கு வந்து இங்கே 14 இருக்குது. நெக்லேருந்து எடுக்கும்போது எனக்கு ஹைட்டு வெயிஸ்ட் வரைக்கும் 14 இருக்குது. அதே இது இந்த ஷோல்டர்லேருந்து கொடுக்கும்போது எனக்கு 13 தான் இருக்குது. அப்போ நான் என்ன செய்யணும், டேப்பை இங்கேருந்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு இது எத்தனை இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். இதுலேருந்து இதில் எனக்கு வந்து கரெக்டாக 3 இருக்குது. சரிங்களா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ இங்கே எனக்கு 3 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இங்கேருந்து நீங்கள் இது கூட வந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க, 3.5 வருது. ஓகேவா, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்க மாதிரி, அதாவது இங்கே 14 வருது. ஆம்கோல் கிட்ட வெயிஸ்ட்டை கனெக்ட் பண்ணும்போது எனக்கு 13 தான் வருது. அப்போது நீங்கள் என்ன செய்யணும், டேப்பை கீழே இருந்து மேலே இப்படி வைக்கணும். ஓகேவா, வச்சுட்டு இந்த எக்ஸஸாக இருக்குது பார்த்திங்களா, அதுதான் உங்களுடைய ஷோல்டர் ஸ்லோப்பு. ஓகேவா, இந்த 1/2 இன்ச்சு தான் உங்களுடைய ஷோல்டர் ஸ்லோப். இது வரைஞ்சதுக்கு அப்புறம்தான் நீங்கள் இதிலேருந்து தான் ஷோல்டர் ஸ்லோப் ஆம்கோல் லைனை ட்ரா பண்ணணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து எந்த இதில் நெக்கிலேருந்து வெயிஸ்ட் வரைக்கும் பார்க்கும்போது 14 இன்ச்சு, அடுத்து ஷோல்டர்லேருந்து வெயிஸ்ட்டு பார்க்கும்போதும் சேம் 14 இன்ச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்லோப் கொடுக்கக்கூடாது. ஓகேவா, சப்போஸ் சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னா இது 3/4 இன்ச்சு அந்த மாதிரிலாம் கூட வரும். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்லோப்பை பார்த்துட்டு நீங்கள் டிசைன் பண்ணணும். சரிங்களா, இது ஒரு முக்கியமானது. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இன்னொரு மெத்தட்லேயும் பார்க்கலாம். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நெக்கோட ஹைட்டு, அதாவது நம்ம ப்ளவுஸோட ஹைட்டு ஒரு 14 இன்ச்சு, ஷோல்டர் லைனை ட்ரா பண்ணிட்டேன்.
ஓகேவா? இது 14 இன்ச் இருக்குது. இப்போ வந்து இங்கே நெக்கிலேருந்து வெயிஸ்ட்டு கனெக்ட் பண்ணும்போது எனக்கு 14. இங்கே ஷோல்டர் இருக்குல்ல, நம்மளுடைய எலும்பு இருக்கும், இந்த போன் டு இந்த போன் வரைக்கும். இந்த ஷோல்டர் வரும் பொழுது இங்கேருந்து என்னோடய லைன் வெயிஸ்ட் லைனில் நான் மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணும்போது நீங்கள் கிராஸாக வச்சு தான் பார்க்கணும். சரிங்களா? இது ஸ்ட்ரைட்டாக வரும். இதுவுமே ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 13 இன்ச் வருது. சரிங்களா? அப்போனா டேப்பை வெயிஸ்ட்டில் இந்த மெஷர்மெண்ட்டில் இருந்து இப்படி கிராஸாக வைங்க. ஓகேவா? வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நெக்கு வித்து ஒரு 3 இன்ச் வைக்கிறீங்க. ஓகேவா? வச்சுட்டு 3 இன்ச்சோ 2.5 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது கரெக்டாக நம்ம இறக்கத்தை பொறுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே இருந்து தான் நம்மளுடைய ஷோல்டர் ஸ்லோப் இங்கே பாருங்கள், இந்த இருக்குல்ல, இதில் இருந்து நீங்கள் நெக்கில் இருந்து ஷோல்டர் எவ்வளோ வருதுன்னு கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் இங்கே வைக்கணும். எனக்கு இந்த நெக்கில் இருந்து ஹையஸ்ட் நெக் இருக்குல்ல, இந்த பாருங்கள், இந்த நெக்கு பாயிண்ட்லேருந்து இந்த ஷோல்டர் இப்போ ஒரு எனக்கு 4 இன்ச் வருதுன்னா இந்த 4 இன்ச்சை இந்த நெக்கு குறிச்சிருக்கோம்ல, அந்த நெக்கில் இருந்து இங்கே எடுத்தோம், ஷோல்டர் போன் வரைக்கும் எடுத்தது 4 இன்ச் இருக்குது, இல்லை 4.5 இன்ச் இருக்குன்னு வைங்க. அப்போ இங்கே நெக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், நெக்கோட அகலம். இந்த அகலத்தில் இருந்து இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் இப்போ சிம்பிளாக இருக்கிறதுனால 2 இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் இருந்து தான் ஆம்கோல் லைன் போடணும். ஓகேவா? இங்கே நெக் லைன் போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு 1/2 இன்ச் வருது. இது வந்து சின்ன டயக்ராம் போட்டதுனால இப்படி வருது. நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எவ்வளோ வருங்கிறது தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் கிராஸாக வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய ஷேப் வந்து அப்படி தான் இருக்கும். சரிங்களா? அப்போது நெக்ஸ்ட்டு இதையும் இப்படி கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆம்கோல் ட்ரா பண்ணி நம்மளுடைய வெயிஸ்ட்டை ட்ரா பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஓகேவா? இப்படியும் நீங்கள் மெஷர் பண்ணலாம். டைரெக்டாக நெக்லேருந்தும் பண்ணலாம், இப்படி கிராஸாக போட்டும் நீங்கள் மேக் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மெத்தடு சிலர் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னு பாருங்கள். இதில் வந்து கரெக்டாக நம்மளுடைய பாடி ஸ்ட்ரைட் பீஸாக இருந்தால் நமக்கு ஸ்லோப் தேவைப்படாது. கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். அப்போ கரெக்டாக இருக்கும். நல்ல ஸ்லோப்பாக இருந்தாலும் அந்த மாதிரி இது 1/2 இன்ச்சு கொடுக்குறீங்கன்னா இது ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு வரைக்கும் கூட நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? ஏன் இது ஸ்லோப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆம்கோல் கூட நமக்கு கனெக்ட் ஆகும். சரிங்களா? அப்போ வந்து நம்மளுடைய கரெக்டான நெக்கு அளவும் நம்ம கொடுக்கணும். ஷோல்டர் ஸ்லோப்பு தேவைப்பட்டால் கொடுக்கணும், தேவையில்லைன்னா வேண்டாம். எல்லாருக்கும் தேவைப்படாது. அது நான் சொல்லிட்டேன், பாடி சைஸை பொறுத்து தான். அப்போ நம்ம கரெக்டாக ஸ்லோப் கொடுக்காம இப்போ இவங்களுக்கு தேவையில்லை ஷோல்டர் ஸ்லோப் நம்ம கொடுத்தோன்னா அவங்களுடைய ஷோல்டர்லேருந்து அது இறங்கும், ஃபால் ஆகும். சரிங்களா? அதனால் கரெக்டாக அதை பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேவா? எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.